தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே, நீங்கள் நம் வாழ்க்கை எப்படி அமையுமோ, சீக்கிரம் நான் மரணித்து விடுவேனோ, எனக்கு பாதுகாப்பு இல்லாதது போல் தோன்றுகிறதே என்று கலங்கி நிற்கின்றீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் இன்று கூறுகின்றார், நீங்கள் கலங்காதீர்கள், நான் உங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கின்றேன், சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கின்ற தேவன், நான் உனக்கு தீர்க்காயுசு தந்து மரண பரியந்தம் நீர் என் சமூகத்திற்கு வருகின்ற வரைக்கும் எந்த தீங்கும் அண்டாமல், எந்த எதிரிகளும் உன் அருகில் வராமல் அவர்களை அழித்து உன்னை பெருக பண்ணி உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலையை விடுங்கள், பயத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை தந்து விட்டார், எந்த சேதமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வராது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் என்றும் நம்முடன் இருக்கின்றார். அவர் மரண பரியந்தமும் நமக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாய் வந்து நாம் அவருடன் சேரும் வரைக்கும் எந்த தீங்கும் எந்த எதிரிகளுடைய ஆபத்தும் நமக்கும் நம் சந்ததிக்கும் வராமல் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதற்காக அனுதினமும் நன்றி கூறுவோம், சாட்சியுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக என்னுடைய ஆயுசு குறுகி விடுமோ என்று கலங்கி நின்ன இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கூறின அந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன், எந்த தீங்கும் உன்னை அணுகாது, நான் உனக்கு தீர்க்காயுசை தந்து விட்டேன், நான் உன்னை சந்தித்து உன் மரண பரியந்தமும் உன்னையும் உன் சந்ததியும் எந்த சேதமும் எந்த எதிரிகளும் வராமல் உன் அருகில் வராமல் உன்னை பாதுகாப்பேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் நாங்கள் இன்றிலிருந்து உமக்கு சாட்சியாக நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க, நன்றி உணர்வுகளாக உமக்கு சாட்சியாய் வாழ பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.